ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நியூ இயர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அண்டு நினச்சதெல்லாம் நடக்கணும்ன்ட்டு காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். காலையிலேயே வந்து குளிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு ரொம்ப பயபக்தியாக போயிட்டு வந்திருந்தாங்க என்னோடய குழந்தைங்க. போயிட்டு வர வழியில் வந்து கடையில் பிரியாணி அரிசி வாங்கியிருந்தேன். இன்றைக்கி இந்த நியூ இயர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி அண்டு பன்னீர் கிரேவி தான் வந்து பண்ணியிருந்தேன். பிரியாணி பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து டேரெக்டாக போடுவோம்ல. அப்படி டேரெக்டாக போடாமல் வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் அண்டு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும். இந்த காளான் பிரியாணி வந்து நான் ரைஸ் குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ வந்து முதல்ல சட்டியில் எல்லா மசாலாவையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரைஸ் குக்கரில் வந்து போட்டுட்டு பிரியாணி வந்து நல்லா வந்துருந்துச்சு. அண்டு பன்னீர் கிரேவி தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இந்த நியூ இயர் எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.